கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இன்றைய நாளில் கூட வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய தயவுள்ள கரம், அவர்கள் விசுவாசத்தில் பொறுமையா இருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயும் விசுவாசத்தில் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு இன்றைக்கே பதில் உங்களுக்கு உண்டு. நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். ரோமர் 4:20 இவனமாக சொல்லுது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அதாவது தேவனின் வாக்குத்தத்தத்தை அவன் சந்தேகிக்கவில்லை. ஆபிரகாம் உறுதியாயும் சகிப்புத்தன்மையாயும் இருந்து அதை வெளிக்காட்டினாருங்க. நம்பிக்கையுடன் இருந்தாரு, அவரு உறுதியுடன் இருந்தாரு, சகித்து கொண்டு இருந்தாரு. ரோமர் 8:25 என்ன சொல்லுகிறது பாருங்களேன், நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட நம்ம காத்திருக்கணுமா. ஒரு காரியத்தை கர்த்தர்ட்ட கேட்டுட்டீங்க, நீங்க கேட்கும் போது நீங்க பார்க்கல, அது உங்களுக்கு கிடைக்காத ஒண்ண, பார்க்காத ஒண்ண, உங்கள்ட்ட இல்லாத ஒண்ணதான் நாங்க கர்த்தர்ட்ட கேக்குறீங்க. அப்போ இல்லாத ஒண்ண நீங்க கேக்குறீங்க, காணாத ஒண்ணு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா அது கிடைக்கும்னு விசுவாசத்தோட, வேணுங்கிற விசுவாசத்தோட கேக்குறீங்க. அப்படின்னா நீங்க பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் காத்திருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதை காண்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் கேட்டது பிதாவாகிய தேவனிடத்தில் கேட்டீர்கள். நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறது அப்படின்னா, அதனாலதான் பவுல் கூட சொல்றார் பாருங்களேன், உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் எத்தனையோ ஜனங்கள், ஒருவேளை நீங்க உங்களுக்காக ஜெபிக்கலாம், உங்களுக்காக மற்றவர்களை ஜெபிக்கலாம், ஊழியர்கள் ஜெபிக்கலாம், விசுவாசிகள் ஜெபிக்கலாம், தீர்க்கதரிசிகள் ஜெபிக்கலாம், இவாஞ்சலிஸ்டுகள் ஜெபிக்கலாம். ஆனா அந்த ஜெபங்கள் எல்லாம் தேவனிடத்தில் சென்று எட்டி நீங்க பார்க்காத, கேட்காத, இல்ல நீங்க அனுபவிச்சு பார்க்காத ஒன்றுக்காக தான் நீங்க கேக்குறீங்க. அததான் அவரும் சொல்லுகிறார், நீ கேட்டுட்ட என்கிட்ட, அதை நான் உனக்கு தரணும்னா நீ விசுவாசத்தோட பொறுமையோட சகிப்புத்தன்மையோடு இரு, நிச்சயமாக அதை நீ பெற்றுக்கொள்வாய் என்று இங்க வேதம் தெளிவாக சொல்லுது. எனக்கு அருமையான இந்த நாளிலும் கூட நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற இப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், திருமண காரியங்களா இருக்கலாம், பைனான்ஸ் பிளெஸிங்கா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், மருத்துவர்கள் கைவிடப்பட்ட வியாதியா இருக்கலாம். நீங்கள் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் விசுவாசத்தோடு அவநம்பிக்கை இல்லாமல், அவிவிசுவாசியா இல்லாமல் நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்க என்று சொன்னால் நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கே உங்களை அதை காண வைக்க சித்தமுள்ளவர் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தில் உறுதியாய் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருங்கள். ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் கிருபைகளையும் பரலோகத்தின் தேவன் மட்டும்தான் தரப்படும். அவர் தருகிறவிடத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னார், கேட்டவர் இன்னார் நீங்க அறிந்து கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னார், கேட்ட உடனே அவர் பதில் தருவார், தாமதமானாலும் பதில் தருவார். வேத வஸ்திரங்கள் வெறுமையாய் திரும்பி வராது, அது காத்திருக்கிற அத்தனை பேருக்கும் பலனை கொடுக்குது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.